நாம் அடிமைகள். திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும், நாம் அடிமைகள். புரட்சியாளரான அம்பேத்கர் நமக்கு கற்பிச்சிருக்கிறார். என்ன கற்பிச்சிருக்கிறார்? ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். நான் உணர்ந்து விட்டேன், அதனாலதான் போராடுறேன். எதற்கும் அஞ்சுவதில்லை, எதற்கும் பயப்படுவதில்லை. ஏன்? அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார் என் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரிங்கிறார். கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், எந்த வீரனும் ஏந்த மாட்டான். நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் மிக உன்னதமானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இதுதான் எங்கள் லட்சிய முழக்கம். ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. அப்படி ஒரு வாழ்வே எனக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் தகர்த்து புதிய சமூகத்தை கட்டி எழுப்புவோம். உங்கள் பிள்ளைகள் வெற்று முழக்கம் அல்ல, புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்பது வெற்று முழக்கம் அல்ல. என் உடன் பிறந்தார்களே, என்னை பெற்றவர்களே, சமரசம் இல்லாத சண்டை செய்கிற லட்சிய புரட்சியவாதிகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள். 3 சீட்டு 4 சீட்டுக்கு மண்டியிடுகிற கூட்டத்தை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவனுக்கிட்டையும் கை கட்டாத மான தமிழ் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கிறீங்க. முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள் என்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரன். அந்த அடிமை நிலையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு கிளர்ச்சி அரசியலை செய்ய வந்த பிள்ளைகள் நாங்கள். எல்லாம் இழந்துட்டோம். அததான் முதல்ல சொன்னேன். விதையை இழந்துட்டோம், மொழியை இழந்துட்டோம். விதை கிடையாது, இந்தியாவில் விதை இல்லை. பிறகு வளர்ச்சி பத்தி என்ன பேசுற? என்ன பேசுற? மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம், ராத்தேலால் ரிச்சாரியா என்ற ஒரு பெருமகன், அவன் தான் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர். 22,972 வகை பாரம்பரிய நெற்களை சேமித்து வைத்தது. ஒரே நாள் 2003ஆம் ஆண்டு எடுத்து சின்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட இந்திய அரசு கொடுத்துட்டது. இதே காங்கிரஸ் அரசு. இந்தியாவிலேயே 2 பேர் தான் அழுதான். ஒருவன் ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொருவன் எங்கள் பெரிய தலப்பன் நம்மாழ்வார். முடிஞ்சிட்டதே என்றால் உன் தக்காளி விதை, உன் கத்தரி விதை, எந்த விலையும் இல்லை. எல்லாம் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. நீ எப்படி மீட்டுருவாக்கம் செய்வ? நீ வேளாண்மை செய்யலாம் என்று வருவாய், விதை ஆடு மாடு வளர்க்கலாம் என்று வருவாய், மாடு எங்கே இருக்கிறது? உன்னுடைய மாடுகள் பிரேசிலில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. நீ மேய்க்கிறது பசு இல்லை, பசு மாறி ஒன்று, அது பிசாசு. அது பறக்கிறது பால் அல்ல, பால் போல ஒன்று. இந்த பாலின் மூலமாக இந்த சீமை பசு காராம்பசு இந்த பசுக்களின் மூலமாக பாலை கறந்து கொடுத்து சர்க்கரை நோயை, ஒவ்வாமையை, செரிமான கோளாறை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி ஊசி மருந்து வித்ததிலே மட்டும் 375 லட்சம் கோடியை கொண்டு போயிருக்காங்க. அதை நம்ம கவனிக்கிறது இல்ல. கவனிக்கிறது அந்த இடத்துக்கு வர்றதே இல்ல. நாட்டு மாட்டுப்பால் A2 வகை பால், தாயின் மாரில் இருந்து கறக்கிற பால், எருமை மாட்டிலிருந்து கறக்கிற பால், நாட்டு மாட்டிலிருந்து கறக்கிற பால் A2 வகை பால். எது ஆக சிறந்ததோ அதை 2ன்னு பேர் வச்சான். எது சரியில்லையோ அதுக்கு A1 மில்க்னு வச்சான். நமக்கு நம்பர் 1 பெருசு நினைச்சிடறோம். அதுங்கதான் நம்ம ஏமாந்தோம். இந்த சீமை பசு 6 லிட்டர் கறக்கும், 7 லிட்டர் கறக்கணும்னா அதிகமா கறக்குதுன்னா நாட்டு மாட்டை விட்டு அதுக்கு போய் நாட்டு மாடு சாணி போடும், உரம் அது சாணி போடும், சாணி இல்ல சக்கை. நீ நாட்டு மாடு காலையில சாணி போட்டு விடிய காலம் பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டு புழு வரும், அது காலையில காஞ்சி சக்கைய பறந்து போயிடும். நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டினா தரையில நிக்காது, குதிச்சு ஓடும், இளங்கன்று பயமறியாதும்பா. நீ சீம பசு மாட்டு கண்ணுக்குட்டியை திறந்து அவுத்து விட்டினா நகராது, அங்கேயே நிக்கும். அந்த பாலை குடிச்சா நீ நகர்வியா இல்லையான்னு பாத்துக்க. பிரச்சனை இது காரணம் என்னன்னா வர்த்தக பொருளாதாரம், தனியார்மய தாராளமய உலகமயமாக்கல், சந்தை. எதுவும் அதிகமாக உழைக்காம விளைய வச்சிடணும். கத்திரிக்காய் எடுத்து வாங்கிட்டு வந்தாரு, விதை இருக்கு. திராட்சை பழத்துல முதல்ல விதை இருக்கும், இப்ப விதை இருக்காது, சீட்லெஸ் திராட்சை. தக்காளி யாரு, விதை இருக்கு. எங்க அப்பா என்ன சொல்றாரு, நம்மாழ்வார், நீ விதை இல்லாத சாப்பிட்டுக்கிட்டே வா, உனக்கும் விதை இருக்காது. கதை முடிஞ்சிடும். ஒரு அம்மா கேக்குது இல்ல, ஒரு அம்மா பேச்சு பாரு வலையொலியில, முக்கோணம் போட்டிருப்ப, தெருவுக்கு தெரு முக்கோணத்தை பார்த்த. எதுக்கு பார்த்தா? குடும்ப கட்டுப்பாடு என்று ஒரு விளம்பரம் அரசு செஞ்சது. எதுக்கு செஞ்சது? நாம் இருவர் நமக்கு இருவர், 2 குழந்தைக்கு மேல் எப்போதும் வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சான். அப்ப ஏன்னா அதிகமாக குழந்தை பெறுகிற ஆற்றலை இளைஞர்கள் மக்கள் பெற்றிருந்தார்கள். இன்னைக்கு அதே தெருவுக்கு தெருவு செயற்கை முறையில் கருத்தைப்பு நிறுவனங்கள். எப்படி எங்க போயிடுச்சு? சீட்லெஸ்னால வந்த சீட்லெஸ். உனக்கு புரியும் நினைக்கிறேன். பேராபத்தை நோக்கி நம்ம நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் விதையில் இருந்து மீண்டு எழ வேண்டும் என்று நினைக்கிறேன்.